அரசு பள்ளிகளில் வகுப்புக்கு ஓர் ஆசிரியர் வீதம் நியமிக்கவும், காலியிடங்களை நிரப்பவும் 1,00,000க்கும் கூடுதலான ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும். மேலும் முதல் கட்டமாக 2025-2026ஆம் ஆண்டில் 40,000 ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என பாமக தனது தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்துள்ளது. ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்தையும் ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியையும் தீர்மானிப்பது கல்விதான். அந்த கல்வியின் அடித்தளம் அரசு பள்ளிகள். ஆனால் இன்று நம்முடைய அரசு பள்ளிகளின் நிலைமை என்ன என்பதை நாம் நேர்மையாக சிந்திக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். பல அரசு பள்ளிகளில் ஒரு ஆசிரியர் ஒரே நேரத்தில் 2 அல்லது 3 வகுப்புகளை கையாள வேண்டிய கட்டாய நிலை உள்ளது. இதனால் மாணவர்களின் தனிப்பட்ட கவனம் பெற முடியாமல் போகிறது. கல்வி என்பது வெறும் பாடப்புத்தக அறிவு மட்டுமல்ல, அது ஒருவரின் சிந்தனை திறன், நம்பிக்கை மற்றும் எதிர்காலத்தை உருவாக்கும் ஒரு சக்தி. அந்த கல்வியே தரமாக கிடைக்காமல் போனால் அந்த மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும். இதனை மாற்றுவது மிகவும் அவசியம். இதற்காகவே பாமக தனது தேர்தல் அறிக்கையில் ஒரு முக்கியமான தீர்வை முன்வைத்துள்ளது. ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒரு ஆசிரியர் என்ற திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். இது ஒரு சாதாரண வாக்குறுதி மட்டுமல்ல, இது அரசு பள்ளிகளில் கல்வி தரத்தை உயர்த்தும் ஒரு அடிப்படை மாற்றம். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள அனைத்து ஆசிரியர் பணியிடங்களும் கட்டாயமாக நிரப்பப்படும். இதன் மூலம் ஆசிரியர் பற்றாக்குறை என்ற பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். மாணவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு உரிய கவனத்துடன் கல்வி பெறும் சூழல் உருவாக்கப்படும். முதல் கட்டமாக 2025-2026ஆம் ஆண்டில் மட்டும் 40,000 ஆசிரியர்கள் புதிதாக நியமிக்கப்படுவார்கள் என பாமக தேர்தல் வாக்குறுதி தெரிவித்துள்ளது. இது ஆயிரக்கணக்கான மாணவர்களின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு பெரிய முயற்சி. கல்வி அமைப்பை வலுப்படுத்தும் ஒரு முக்கியமான படியாக இதை பார்க்க வேண்டும். ஒரு நல்ல ஆசிரியர் ஒரு நல்ல மாணவரை உருவாக்குவார். ஒரு நல்ல மாணவர் ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குவார். அதனால் ஆசிரியர் நியமனம் என்பது ஒரு நிர்வாக நடவடிக்கை மட்டுமல்ல, அது ஒரு சமூக பொறுப்பு. அரசு பள்ளிகளை வலுப்படுத்தினால் மட்டுமே அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் சமமான கல்வி கிடைக்கும். இதன் மூலம் சமத்துவமான சமூகத்தை உருவாக்க முடியும். கல்வி என்பது செல்வந்தர்களுக்கே மட்டுமல்ல, அது ஒவ்வொரு குழந்தைக்கும் உரிய அடிப்படை உரிமை. மாணவர்களின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இந்த திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. நாம் இன்று எடுக்கும் முடிவுகள் நாளைய தலைமுறையின் வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதனால் கல்வியை முன்னிலைப்படுத்தும் இந்த முயற்சிக்கு உங்கள் ஆதரவு மிக அவசியம். இதுபோல அனைத்து அரசியல் தலைவர்களும் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து அனைத்து ஆசிரியர் பணியிடங்களையும் நிரப்ப முன்வர வேண்டும். தேர்தல் வாக்குறுதியில் இதை தெரிவுபடுத்த வேண்டும். அதற்கான அழுத்தத்தை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இது குறித்து தங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கலாம். நன்றி.